ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நீங்கள் மாத சம்பளம் வாங்குபவரா? உங்களுக்குன்ட்டு தனியாக ஒரு பிஎஃப் கணக்கு இருக்கா? அப்போ உங்களுக்கு ஒரு செம குட் நியூஸ் வந்திருக்கு. ஆமாங்க, உங்கள் பிஎஃப் கணக்குக்கு ரூ. 35,000 வரப்போகுது. என்னது 35,000மா? அது எப்படி வரும்? யாருக்கெல்லாம் வரும்? எப்போ வரும்? வாங்க டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். பிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு செய்தி மத்திய அரசு கிட்டேருந்து சீக்கிரமாக வரப்போகுது. இந்த ஆண்டுக்கான பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் அரசு பார்த்தீங்கன்னா உயர்த்த போகிறதா ஒரு முக்கியமான தகவலும் வெளியாகி இருக்கு. கடந்த ஆண்டு பிஎஃப் வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 8.25 இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் இதை 0.10% உயர்த்தி 8.35% அறிவிக்கலான்ட்டு தகவல் வந்திருக்கு. இந்த வட்டி உயர்வு மூலமாக பிஎஃப் கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு சுமார் 35,000 வரைக்கும் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும். இந்த 35,000 எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக வராது. இது உங்கள் உழைப்பில் சேர்ந்திருக்க பணத்துக்கான வட்டி. உங்கள் பிஎஃப் கணக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த தொகை பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வச்சுக்கோங்க. உங்கள் பிஎஃப் கணக்கில் 4 லட்ச ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 8.35% வட்டி கணக்கு போட்டால் உங்களுக்கு வட்டியாக மட்டும் சுமார் 35,000 வரைக்கும் கிடைக்கும். 4 லட்ச ரூபாய் இருக்குன்னா 35,000 உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அதேவே உங்கள் கணக்கில் 5 லட்ச ரூபாய் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க போகிற வட்டி பார்த்தீங்கன்னா 43,000 வரைக்கும் வட்டி கிடைக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸ் இருப்போட அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா கணக்கு போடுறாங்க. இந்த முடிவை யார் எடுப்பாங்கன்னா மத்திய கருவூலக வாரியம் சொல்லப்படுற சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி. இந்த கூட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வட்டி உயர்வு முடிவை எடுப்பாங்க. ஹோலி பண்டிகைக்கு பிறகு, அதாவது மார்ச் மாதத்தோட நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு தகவல் வந்திருக்கு. இந்த வட்டி உயர்த்தப்பட்ட இந்தியா முழுசும் இருக்கிற சுமார் 8 கோடி இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் நேரடியாக பயனடைய போகிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வட்டி பணத்தை வாங்குறதுக்கு நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் கொடுக்க தேவையில்லை, எந்த படிவமும் நிரப்ப தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இந்த தொகையை பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎஃப் கணக்கில் வந்துடும். மார்ச் மாதம் அறிவிப்பு வந்தால் ஜூன் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வட்டி தொகை உங்கள் கணக்கில் ஏற்றிடுவாங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் பாஸ்புக்கை செக் பண்ணி பார்த்தா அப்டேட்டான புது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். என்னுடைய பிஎஃப் கணக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்கலாம். இதுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட் நிறையவே இருக்குது. வெப்சைட்டில் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். அதாவது இபிஎஃப் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்கள் யூஏஎன் நம்பர், பாஸ்வேர்டு, அப்புறம் கேப்சா கோட்லாம் கேட்கும். அதெல்லாம் என்டர் பண்ணி மெம்பர் பாஸ்புக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் உமேங் ஆப் இருக்குது. அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான ஆப்பான உமேங் ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுலேயும் உங்கள் பிஎஃப் பேலன்ஸ் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் முறை இருக்குது. உங்கள் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் நம்பரில் இருந்து இபிஎஃப்ஓ ஹெச்ஓ ஒரு ஸ்பேஸ் விட்டு யூஏஎன் ஸ்பேஸ் விட்டு இஎன்ஜி அப்படின்னு டைப் பண்ணி 7738299899 இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. உங்களுடைய பேலன்ஸ் எல்லாமே மெசேஜ்லேயே வந்துடும். அதுக்கப்புறம் மிஸ்டு கால் வசதி இருக்குது. உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப தெரியலன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் இருந்து 01122901406 இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும். பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். முக்கியமான ஒரு அப்டேட்டு, உங்கள் யூஏஎன் நம்பராக கூட ஆதார், பேங்க் அக்கௌண்ட்டு, பேன் கார்டு இதெல்லாம் ப்ராப்பராக லிங்க் ஆகிருக்கா, கேஒய்சிலாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. அதே போல் நாமினேஷன் அப்டேட் பண்ணலன்னா உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள்லாம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் கிடைச்சிரும். இந்த வட்டி உயர்வு பார்த்தீங்கன்னா ஊழியர்களுடைய நீண்டகால சேமிப்புக்கும் அவங்க எதிர்கால பாதுகாப்புக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ஹோலிக்கு அப்புறமா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரைக்கும் காத்திருக்கலாம். ஜூன் மாதத்துக்கு பிறகு மறக்காமல் உங்கள் பிஎஃப் பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு, கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.